சாந்தி சரியா? என்னங்க? நம்ம ஐசியா பிறந்த நாளுக்கு நம்ம கம்பெனிக்கு போய் நம்மள கம்பெனியில் வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் பொருள் கொடுக்கணும். அப்படியே நான் பாட்டிக்கும் முருகனுக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். என்னங்க இது? நம்ம ஐஷோட பிறந்த நாளுக்கு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் பாட்டியும் முருகனும் இருந்தால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நீ சொல்றது நான் யோசிக்கவே இல்லை. பாட்டியும் முருகனுமே கூட்டிட்டு போயிடலாம். சரி, அவங்கள கூப்பிட்டு போகலாம். ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா, இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு போய் உன்னோட பிறந்த நாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடலாம். பாட்டியும் சித்தப்பாவும் கூட்டிட்டு போலாம். அவங்களும் நம்மளோட ஜாலியா இருக்கட்டும். சாந்தி, உனக்கு ஓகேவா? ஓகேங்க, போலாம். ஹலோ, who are you? நீங்க யாரு? என்ன கார்த்தி இப்படி கேக்குற? ஓ, ரோகிணியா? ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுமா புதுசா? சொல்லுங்க, என்ன ப்ராஜெக்ட்னாலும் பண்ணிடலாம். இப்படி தானே சொல்லிட்டு போனீங்க. ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் பார்த்துங்கள. கார்த்தி, சாரி கார்த்தி, ரொம்ப சாரி. அன்னைக்கு நான் உனக்கிட்ட சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு போனேன்ல, அடுத்த நாள் உனக்கு ஒரு மொபைல் வாங்கி தரலான்னு என் அக்கா கிட்ட காசு கேட்டேன். ஆனா அவ உன் பேரை சொன்னதுமே காசு புடுங்கிட்டு என்ன ஓங்கி ஒரு அறை விட்டா. இனிமே உன்னை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, காலேஜ் கட்டடிச்சுட்டு எங்கேயுமே போக கூடாதுன்னு ரொம்ப என்ன வான் பண்றா. அப்படி அவளை மீறி நான் போனா எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுவாளா. அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, உடனே காலேஜ் கட்டடிச்சா ஏதாவது பிரச்சனை வந்துடும் தான் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிரு. ஓ, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணும் அதானே? கார்த்தி, சத்தியமா கார்த்தி, என்ன என் அப்பா அம்மா கூட இப்படி அடிச்சதே கிடையாது. ஆனா எங்க அக்கா என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அவ இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றா. அவ கூட தான் சுரேஷ் கூட சுத்துறா. நான் ஏதாவது சொல்றேனா? சரி, ஓகே ஓகே, ஃப்ரீயா விடு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ரூம் பக்கம் வந்திருக்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரூம் பக்கம் வந்து, அதானே? அதான். இப்போ எல்லா ப்ராப்ளமும் வீட்டில் சால்வ் ஆயிடுச்சா? எங்க சால்வ் ஆச்சு? எங்க அக்கா என்னை எங்கேயுமே விட மாட்டேன்றா. அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கா. எனக்கு அப்படியே கோவமா வருது. இதுல எங்க வீட்டுக்கு எங்க கொல்லு பாட்டியும் சித்தப்பாவும் வேற வந்திருக்காங்க. அவங்க படுத்துற படு தாங்க முடியல. என்னை சுத்தி ஆளுங்க இருந்துட்டே இருக்காங்க. எங்கேயுமே போக முடியல. சரி, ஓகே விடு. நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். நீ கண்டிப்பா போய் சொல்ல மாட்டேன். கார்த்தி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என்னால இனிமே அடிக்கடி இந்த மாதிரி வந்து பார்க்க முடியாது. ஏன்னா எங்க அக்கா பண்றதுலாம் ஓவரா இருக்கு. முதல்ல அவளுக்கு ஏதாவது சொல்லி அவன் முடிவு கொண்டு வரணும். அவ மட்டும் ஏதாவது இந்த மாதிரி விஷயத்துல மாட்டினா கண்டிப்பா நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன். சரி சரி சரி, கோவப்படாத. வந்ததும் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரூம்ல ஜாலியா இருந்துட்டு போலாமா? ஜாலியாவா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ ஜாலியான்ற. என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதாடா? ரோகிணி, கோவப்படாத. கொஞ்சம் கோவம் இருக்கிறதெல்லாம் குணம் இருக்கும். ஓகே, சாமியார் அப்படியே மண்டை கழுவுற மாதிரியே பேசுற. சாவடிச்சிரும் உன்னை. எல்லாத்துக்கிட்ட இருக்க பொண்ணுங்களுக்கு போய் ஒரு பீர் எடுத்துட்டு போ. ஓ, கரெக்டா கடைசி பார்ட்டிக்கு வந்துட்டேன். உனக்காக நாயே, என் வீட்ல இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்க? அந்த பீரை நானே குடிக்கணும் போல. ஏ முருகா,
பாத்தியா அந்த ஐஸ்வர்யா பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னு ஊரழைக்கிறது என்ன, கேக்கு வெட்டுறது என்ன, அத்தனை பேத்துக்கும் துணி எடுத்து கொடுத்துச்சுல்ல. நானும் உன்னை எத்தனை தாட்டி கேட்டேன், இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு யாரு, ஓனர் யாருன்னு கேட்டல்ல, ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு சொன்னியா? கிளவி நான் சும்மாவே இருக்க கண்டுபிடிச்சிட்டேன். மாட்டியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னத்த கண்டுபிடிச்ச? அந்த ஐஸ்வர்யா குட்டி இருக்குது பாரு, அது ஒண்ணு இந்த வீட்டு புள்ள இல்ல. ஆனா சொத்து ஃபுல்லா அந்த புள்ள பேர்ல தான் இருக்கு. அப்புறம் அது என்ன பொண்ணு, மோகினி. மோகினி இல்ல, ரோகிணி. அந்த ரோகிணி பாவம் பொட்டாட்டம் இருக்குது. வர்றது தெரியல, போறது தெரியல, இருக்கிற இடம் தெரியல. பாத்தியா அந்த விழாவில் கூட அந்த புள்ள வரல, காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டான். அதுதான் இந்த எல்லாத்துக்கும் சொந்த புள்ள. ஆனா சொத்து புள்ள அந்த ஐஸ்வர்யா பேர்ல இருக்கு. தெரியுமா உனக்கு? அப்படியே பாட்டி. ஆமா, இது மட்டுமா, ஏதோ இவங்க போன நேரத்துல அந்த ஐஸ்வர்யா குட்டி இருக்குல்ல, அவங்க அப்பா ஆத்தா இந்த பிள்ளைய ஏதோ குப்பை தொட்டியில போட்டாங்க. ஏதோ இவன் போய் கெட்ட நேரம் அந்த பிள்ளைய தூக்குற நேரம் சொத்து சொக்கெல்லாம் வந்து சேர்ந்துச்சான். ஐயோ இந்த பிள்ளையால தான் எல்லாம் வந்துச்சின்னு எல்லா சொத்தையும் அந்த பிள்ளை குட்டி பேர்லயே எழுதி விட்டான். அது என்னைக்காவது எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சின்னு வையே. அதான் நம்ம புள்ள அம்போன்னு நடுத்தெருவில் நிற்கும். இதை நினைச்சாதான் எனக்கு கருக்குன்னுது. ஆனா ஒண்ணு, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நான். இந்த சொத்தும் அவளுக்கு போகக்கூடாது, அத்தனையும் என் பேத்திக்கு தான் வரணும். நான் போக சரி பண்ணிடுவேன், அப்படியே சரி பண்ணி கொண்டு போயிடுவேன், தெரியுமா? கிளவி மொத்தத்தையும் மண்ணடி போட்டு வருது. இப்பதான் அண்ணன் பணம் கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு ஊருக்கு போய் எங்க பிள்ளை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு பொட்டை குழப்பி இருக்குது. ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அண்ணன் வந்து எப்படி செய்வாரு என்ன செய்வான்னு அண்ணனுக்கு தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு அண்ணனும் அண்ணியும் வருவாங்கல்ல, அப்ப இந்த நாய்க்கு பேசிக்கலாம். இப்ப தேவையில்லாத குழப்பம் பண்ணிட்டு இருக்காத. சரி விடு. ஆமா, நான் போய் துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். வந்த உடனே பேசிட்டு சொல்லிவிட்டு கிளம்பலாம், சட்டு போட்டு பக்கம் போகலாம். எல்லாம் அப்படியே போட்டு வச்சு நான் துணி எடுத்துக்கலாம். வாயா அழகி, எங்கயா காணாவண்ணா? இல்லை பாட்டி, காலேஜ் போயிருந்தேன். எனக்கு இன்னைக்கு செமஸ்டரா, அதனால வர முடியல. அடியாத்தி, அதான் விசேஷத்துல கூட காணாமா. சரி தாயி, பார்த்து சூதனமா நடந்துக்கோ. ரோகிணி, அக்கா கல்யாணத்துக்கெல்லாம் நேரமாக வந்துருங்க. அப்பா அம்மா வருவாங்க, நீங்களாம் வந்துடுங்க. காலேஜ் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட. சரியா? எங்களுக்கு ட்ரெயின் நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் போயிட்டு வரோம். பார்ப்போம். சரிங்க சித்தப்பா. அப்போ இந்த பாட்டி சொல்றதுலாம் உண்மையா? அக்கா அம்மா வயதுல பிறந்த குழந்தை இல்லையா? அவளை குப்பை தொட்டில இருந்து எடுத்து வளர்த்தாங்களா? அம்மா, இத்தனை நாள் என்கிட்ட இதை மறைச்சிட்டல. வரட்டும் ஐஸ்வர்யா, உன் பிறந்தனால இன்னைக்கு நான் எப்படி கொண்டாடுறேன் பாரு. என்னடி இன்னைக்கு அக்காவோட பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் ஆச்சு. உன்னை எக்ஸாம் முடிச்சுட்டு நேரா ஃபேக்டரிக்கு தானே வர சொன்னேன், எங்க எதுக்கு வந்த? இல்லம்மா, பாட்டி இருந்தாங்க, உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அம்மா அம்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமா? சொல்லு சாமி. அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புது ஃபேக்டரியெல்லாம் கட்டணுமாம்மா? ஆமாம்மா, அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புது ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணோம். அவளோட பர்த்டேக்கு இது ஓப்பன் பண்ணனால அவ பர்த்டே அப்பெல்லாம் நம்ம ஃபேக்டரி டேவை கொண்டாடுறோம். அம்மா, அப்படின்னா நான் பிறந்தப்ப எதுவுமே இல்லையாம்மா? ஏண்டி தங்கம் இல்லை, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அழகான வீடு கட்டணும், இன்னொரு யூனிட் போட்டு நம்ம கம்பெனி பிசினஸ்ல டெவலப் பண்ணோம். ஏன் சாமி? அம்மா, எனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு சந்தேகம். என்னடி லூஸ் மாதிரி உளர்ற? எந்த சந்தேகமும் இல்லைங்கிற, அப்புறம் ஒரு சந்தேகம்ன்ற, என்னம்மா ஆச்சு உனக்கு? இல்லம்மா, அக்கா வந்ததுக்கு அப்புறம் ஃபேக்டரி கட்டணும்,
நான் பிறந்ததுக்கு அப்புறம் புது வீடு கட்டணும். கரெக்டா? ஏய், நீ என்ன பேசுற? அம்மா, நீ தானே சொன்ன அக்கா வந்தப்பதான் இந்த ஃபேக்டரி எல்லாம் கட்டணும், நீ பிறந்தப்பதான் இந்த புது வீடு கட்டணும், நீ தான் சொன்ன. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அம்மா, நான் கரெக்டா தான் பேசுறேன், எல்லாமே எனக்கு தெரியும். என்னடி தெரியும்? யாரு உன்கிட்ட என்ன சொன்னா? ஏன் இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா, என்கிட்ட இப்படி பேச சொல்லி உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தது? சொல்லு. போது, நிறுத்துமா, நடிக்காத. அக்கா உன் வயிற்றுல பிறந்த குழந்தையே இல்ல. பாட்டியும் சித்தப்பாவும் பேசுறப்ப நான் கேட்டேன். ஏம்மா, அப்போ அக்காவை குப்பை தண்ணியில இருந்து தான் வளர்த்தீங்களாம்மா? ஏம்மா என்கிட்ட சொல்லல? ஏம்மா, என் மேல நம்பிக்கையே இல்லையாம்மா? நான் என்ன அவ்வளோ கெட்டவளா? ஊர்ல இருந்து வர பாட்டுக்கு கூட இந்த விஷயம் தெரியுது, உன் கூடயே இருக்கேன், என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல இல்லம்மா நீ? இல்லம்மா, இல்ல. இங்க பாரு, இது விஷயம் உனக்கு மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவுக்கு கூட தெரியாது. இது நாங்க யாருக்கிட்டமே சொன்னதில்லை. அப்பேற்பட்ட விஷயத்த உங்க பாட்டி எப்படி மோப்ப பிடிச்சிட்டு வந்து உன்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு காரணம், நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம வேற்றுமையா இல்லாம வளருன்றதுக்காக தான்பா. இதை நான் உங்ககிட்ட சொல்லல. இங்க பாரு, கேள்விப்பட்ட விஷயத்த இந்த நிமிஷமே நீ மறந்துடணும். தப்பி தவறி கூட உங்க அக்கா கிட்ட சொல்லக்கூடாது, உங்க அக்கா இஷ்டம் சொல்லக்கூடாது. அம்மா, அப்படின்னா இந்த சொத்து எல்லாமே எனக்கு தானம்மா? இல்லடி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிக்கிட்டே இருக்க? சரி, இங்க பாரு, இந்த விஷயத்தை இனிமே அக்காட்ட பேசக்கூடாது, புரியுதா? அம்மா, எப்படிம்மா குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்த அவளும் உன் வயிற்றுல பிறந்த நானும் எப்படிம்மா சரிசமமாக முடியும்? ஏய், இன்னொரு தடவை அவளை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தவனு சொன்ன, ஒன்னு ஒட்டுக்கிற ஒட்டியில கொள்ளு 32 கொள்ளு விழுந்துருச்சா? அம்மா, நீ அடிச்சே கொண்டாலும் அவ வேற, நான் வேற. ஐயோ, ஏடி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதப்பா. அவளுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. பாரு, உங்க அக்கா வரா, தயவு செஞ்சு அவகிட்ட இதை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாத. நீ போ, உள்ள போ, மொத்தத்துல அப்புறம் பேசிக்கலாம். போடி, போன்னு சொல்றல. ஏய், ஆமா, என் பர்த்டேக்கு நீ மட்டும் ஏன் வரல? சரி சரி, இந்தா, வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கினேன், ஆனால் உனக்கு தான் 50-50 ரொம்ப பிடிக்குமே. இந்தா, எடுத்துக்கோ, எடுத்துக்கோடி, எடுத்துக்கோ. ஏய், எடுத்துக்கோடி. ஏன் துப்புன? உப்பு கரிச்சுது, அதனாலதான் துப்புனேன். உப்பு கறிக்குதா? இல்லடி, எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், நல்லா தான் இருக்கு. அம்மா, இவ ஏதோ வளரிட்டு இருக்கா, உப்பு கறிக்குதுன்னு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஐஸ்வர்யா, நேத்து வரைக்கும் இனிச்சது, இன்னைக்குதான் உப்பு கரிக்குது. வாய் மூடி. அவளுக்கு எனக்கு எதுவும் ஆயிடுச்சுமா, நீ எது பேசிட்டு இருக்காத. உள்ள போ, உள்ள போ, நான் பேசிக்கிறேன். உள்ள போ, உள்ள போ ஐஷோ, உள்ள போ. ஏய், நெல்லடி, திறந்த வீட்டுல நாய் போடுற மாதிரி போடுற. குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்த நாய், போடி வெளியே. ஏய், நோடு சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் பேச்ச கேட்காம மறுபடியும் பேசுறியா? ஐயோ, நீ உள்ள போ, போடு சொல்றல. என்னடி
வாய்க்கு வந்தபடி அம்மா உனக்கு என்ன அடிக்க உரிமை இருக்கு. ஆனா அதை தடுக்க இவ யாரு? அனாத நாய். யாரடி அனாதை? உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. அம்மா அவன் ஏன் பொண்ணுடி? யார் பார்த்து அனாதைன்னு சொன்ன? அம்மா அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. ஏமா இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அவ பாவமா. முதல்ல நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? எதுக்கு அவளை இப்படி அடிக்கிறீங்க? நீ ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் புரியலையாடி? உனக்கு புரியாதுடி. புரியவே புரியாது. இப்ப புரிய வைக்கிறேன் கேளு. அம்மா நான் ஏமா சொல்லாம இருக்கணும்? இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு நான். இவ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா அனாத நாய். இவ அடங்க மாட்டா. இவளை உங்க அப்பாக்கு போட போடு. எங்க உடனே கூப்பிடு. உங்க அப்பா ஏமா இவ என்னமோ பெரிய இந்த வீட்டு மகாராணி மாதிரி என்ன கேள்வி கேட்பா? நான் அடங்கி போணுமா? அம்மா ஆமாமா நானும் கார்த்திக்கும். அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா ஒரு நிமிஷம் இருக்கு. நீயும் கார்த்தியும் என்ன உளற? என்னடி அவன் இருக்கிற ஒண்ணு அடிக்கிறான்? அவன் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? அம்மா அவ சுந்தர் கூட சுத்தலாம். நானும் என் காலேஜ்ல ஒரு பையனும் ஃப்ரெண்டா பழகணும், லவ் பண்ணோம். அதுல நான் கர்ப்பம் ஆயிட்டேன். அதுக்கு நடிக்காதடி. அதுக்கு இவளை ஹெல்ப் கேட்டு நான் தான் அந்த பழியை ஏத்துக்கு வச்சேன். ஆனா இவன் அந்த பழியை ஏத்துக்கிட்டு என்னமோ பெரிய இவளாட்டம். இவ சொன்னதுக்கெல்லாம் நான் போடுமா, சொன்னதுக்கெல்லாம் நான் வரணுமா? என்ன அடங்க இவ யாரு? இங்க பார், இந்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதுவே. அவன் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஐயோ இவ சொல்றதெல்லாம் உண்மையா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா இல்ல சொல்லுடி. ஆமாம்மா அவ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஏண்டி அப்பவே நான் திருப்பி திருப்பி கேட்டனே, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயா தப்பு பண்ணனு கேட்டனே, என்கிட்ட ஒரு வார்த்தை உண்மையை சொன்னியா? அம்மா ஏண்டி இவன் உன் மேல வச்ச பாசத்தினால நீ பண்ண இவ்வளவு பெரிய தப்ப பழிய அவ மேல போட்டுட்டு அவ காதலிச்ச காதலியே இழந்துட்டு நிக்கிறாடி. அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு நீ காட்டுன வெகுமதி ரொம்ப அதிகண்டி. ஏடி நீ என்கிட்ட உண்மையை சொல்லலன்னா அது உன் தங்கச்சி மேல இருந்த பாசம். ஆனா பாவம் அந்த சுந்தர் அவன் இந்த உண்மையை சொல்லல. அப்போ அவன் உன் மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கா. அப்பேற்பட்ட நல்ல பையனை நான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் தப்பா பேசிட்டேனே. அவன் மனசு எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருக்கும். ஐயோ அம்மா போது நிறுத்து. யார் இவன்? யார் நீ? யார்? என்ன இவ யாரு? இங்க பார், இவ பேர்ல இருக்க சொத்தை எல்லாமே என் பேர்ல எழுதி வை. எப்படிம்மா இவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடு ரோட்டுக்கு போவேன்னா நான் என்ன முட்டாளா? இவ அனாதை. இந்த தெருவுல இருந்து தூக்கிட்டு வந்த அனாதைய வீட்டை விட்டு தரத்து. சாந்தி, என்ன ரோகிணி என்னமா பேசிட்டு இருக்கிறா? அவகிட்ட உங்க பாட்டி இல்லாதது பொல்லாதது சொல்லி உன் மனசு கழிச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க.
ஆமா ஐஷுவோட உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க, தெரிஞ்சு போச்சு. அப்பா நான் இல்லாததான் பேசலப்பா. அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. இவன் உப்பு தொட்டில இருந்து எடுத்து வந்து ஆடாத. என்ன சொன்ன? அவன் பேச்சு போச்சு இல்லாம கிடக்குறான். என்னன்னு பாருங்கப்பா. செத்து தொலையிட்டோம். எவ்வளவு நான் பாச வச்சிருந்தேன். உங்க 2 பேர்த்து மேல உயிரே வச்சிருந்தனே. என் பேச்ச கேட்காத இத்தனை தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியும். என் தங்க நீ, என் குலதெய்வ நீ. ஐயோ அப்பா, இதெல்லாம் நீதான் சாமி எனக்கு உசுரே. என்ன பேசுனா செத்து தொலையிட்டோம். ஹாஸ்பிட்டல் போலப்பா. அப்பாவை மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு. செத்து தொலையிட்டோம். ஐயோ ஆம்புலன்ஸ்ல ஒண்ணு வேணாம், இவளுக்கெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது. கார் எடுக்கிற அவளை கூட்டிட்டு வந்து தொலை. சரியா? சரி நம்ம கார் எடுத்துட்டு வா, கொண்டு போய் டாக்டர் பார்க்கலாம். கிருஷ்ணன், ரோகிணிக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கிறா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். நீங்க ரோகிணிய இனிமே திட்ட வேண்டாம். அவ சின்ன பொண்ணு, இப்படிதான் நடந்துக்குவா. என்ன டாக்டர் சின்ன பொண்ணு? 17-18 வயசு ஆகுது, கழுத வயசு ஆகுது. எப்படி நடந்துக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு அறிவு இல்ல. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு மேல உயிரே வச்சிருக்குது, அதை புரிஞ்சுக்க தெரியாது. காலேஜ் 2வது வருஷம் படிக்குதே. மிஸ்டர் கிருஷ்ணன், கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நடந்துங்க. அவ நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு, நான் என்ன சொன்னேன், 2 பேரும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நீங்க குடும்பமா உட்காந்து ஐஸ்வர்யா பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்ட சொல்லிடுன்னு சொன்னேன். நீங்க கேட்கல. இப்ப பாருங்க, 2 பேருக்கும் ஒரு புரிதல் இல்லாம 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. சார், அவ வரம்பு மீறி போறா. நாங்களும் எவ்வளவோ புரியும்படி எடுத்து சொல்றோம். ஆனா அவளை எங்களால கட்டுப்படுத்தவே முடியல. நாங்க என்ன பண்றதுக்கு சார்? ஐஸ்வர்யா பாவம், இவ அவள ரொம்ப நோகடிக்கிறா. ஆனா அவ இவ மேல வச்ச பாசத்தினால அத்தனை யூஸா தாங்கிக்கிறா. மிஸ்டர் சாந்தி, உங்க நிலைமை எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். ஏன்னா ரோகிணியோட மனநிலை அப்படி இருக்கு. அவளுக்கு என்னன்னா, தான் தான் இந்த வீட்டு எஜமானி, நான் தான் இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் வாரிசு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பிரச்சனை பண்றா. கொஞ்ச நாளைக்கு அவள்கிட்ட கொஞ்சம் பொறுமையா போங்க. அந்த கேப்ல நல்லா அவங்கள்ட்ட பக்குவமா எடுத்து பேசி புரிய வைங்க. இல்லைன்னா அவளை கூட்டிட்டு ஒரு நல்ல மனநல மருத்துவத்தை கூட்டிட்டு போய் பார்ப்போம். என்ன சொல்றீங்க? ஓகே டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி அவகிட்ட நாங்க பொறுமையாவே நடந்துக்கிறோம். சரிங்க கிருஷ்ணன், அவங்களுக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, முடிஞ்சோனையும் கூட்டிட்டு போங்க. ஓகே? சரிங்க டாக்டர். ஓகே டாக்டர். வாங்க. சரி, நைட்டு சாப்பிட வேண்டிய மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடு. சரியா? அம்மா, இவ இன்னும் இந்த வீட்டை விட்டு போகலையா? போறேம்மா, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், நான் வீட்டை விட்டு போயிடுறேன். ஆமா ஆமா, எனக்கும் ஒரு வேலைக்காரி வேணும். அம்மா, இந்த வேலைக்காரிக்கு இனிமே எவ்வளவு சம்பளம்னு சொல்லு, நானே என்னோட பேக்கெட் மணியை அவளுக்கு தந்துடுறேன். ஐஷு, அவ உடம்பு சரியாகிற வரைக்கும் அவளை நானே பார்த்துக்கிறேன். அவள் ரூம் பக்கம் போகாத, அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம்.
ஏம்மா வேலைக்காரி அம்மா, போய் கொஞ்சம் என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி துவைச்சு வைங்க. முடியாது, போடி. நான் பிறந்தோடனே செத்து போயிருந்தேன்னா இத்தனை பிரச்சனையே வந்திருக்காது. இல்ல என்ன பெத்தவங்க கொண்டு போய் ஏதாவது யார் கைக்கும் கிடைக்காத ஆசிரமத்துல போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே எங்க அப்பா அம்மாக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு எனக்கு அப்பா அம்மா இருந்தோ நான் அதையா நினைக்கிறேன். எனக்கு ஏன் இந்த தண்டனை தெரியல ஆண்டவா. பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள முன்ன விட்டா யாரோ எனக்கு இல்ல. பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உறவாக நீ
வந்து நல்லா இருக்கீங்களா? யாரு? எனக்கு சரி அடையாளம் தெரியலையே. தெரியுங்க, நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தப்பெல்லாம் நான் தாங்க பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு தான் தினம் எவ்வளோ நொந்து போறேன்னு எனக்கு தாங்க தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக இப்போ என்னை தேடி வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, எங்க அம்மா இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த பையனை ஏத்துக்கிறேன், 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாம் முடிச்சு குழி தோண்டி புதைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தோண்டி பார்த்து உயிர் இருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சா நல்லவன் நினைச்சு கூப்பிடுவீங்க, திடீர்னு உங்க மனசு கெட்டவன் தோணுச்சுன்னா விட்டுருவீங்க, அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நல்லவன் தோணும். அப்புறம் எல்லாத்துக்கும் இழுத்த இழுப்புகளா வந்துட்டு இருக்கிறதுக்கு நான் யாரு? நான் என்ன பொம்மையா? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மா பேச்சை கேட்டு நீ எப்போ போனியோ அதோட உன் லைஃப் முடிஞ்சுது. இனிமே என்னை தேடி நீ வர வேண்டாம். எனக்கு தப்பெல்லாம் நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்றேனே, இப்பவும் ஏங்க என்ன மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது நானும் உனக்காக நீ வருவேன்னு எதிர்பார்த்து காத்து கடைசியில நம்மளுடைய பிரச்சனை உங்க அப்பா வரைக்கும் தெரிஞ்சிச்சு. உங்க அப்பா என்னைய கடத்திட்டு போய் கொலை பண்ண பார்த்தாரு. கடைசி நிமிஷத்துல கையை காலை மட்டும் முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்போ கூட நீ கேள்விப்பட்டு கூட நீ வந்து என்னை பார்க்காத போது அப்புறம் எதுக்கு நான் உன்னைய நெஞ்சில சுமந்துட்டு இருக்கணும்? உயிருக்கு உயிராட காதலின்னு நான் ஏன் உன்னைய வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கணும்? எனக்கு தேவையில்லாத ஒரு சுமை தானே எனக்கு. அதுதான் அந்த சுமைய நான் என்னைக்கோ இறக்கி வச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் உனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் உங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோட வா, அப்புறம் நான் உனக்கு பதில் சொல்றேன். சாந்தி, சாந்தி, இங்க வா. சாந்தி, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருக்கேன். அப்படியா? நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன். முதல்ல நீங்களே சொல்லுங்க. சாந்தி, ரோகிணிக்கு இந்த விஷயம் என்னைக்கு தெரிஞ்சதோ இன்னைக்கு நம்ம 2 பொண்ணும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. சண்டை ரோகிணி ஐஸ்வர்யாவை சும்மா விடாது, ஏதோ ஒன்று பேசிட்டு தான் இருக்கும். அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவுங்க? அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும். என்னங்க இருக்கு? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். நம்மளோட சொத்து ஃபேக்ட்ரி எல்லாமே சின்ன பொண்ணு ரோகிணி மேலே எழுதிட்டு நம்ம தோட்டத்தரவை நம்ம 3 பேரும் சொத்தை பிரிச்சுக்கலாம். ரொம்ப சரியான முடிவுங்க. இதுதான் சரி. அப்பதான் ரோகிணிக்கு ஐஸ்வர்யா மேல எந்த கோபமும் இருக்காது. நீங்க எடுத்த இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேங்க. ஆமா சாந்தி, கடைசி மட்டும் நம்ம ஐஸ்வர்யோட இருக்க முடியாது. அதனால 30% ஐஸ்வர்யா பேருக்கும் 20% நம்ம 2 பேர்த்து பேர் எழுதிட்டு நமக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு அது போகட்டும். சரிதாங்க. சரி, இப்பவே நம்ம வக்கீலை பார்த்து எல்லா முடிவும் பண்ணிடலாம். எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஐஸ்வர்யாவோட கல்யாணத்தை பத்தி. ஆமா, ஐஸ்வர்யா கல்யாணத்தை பண்ணா நல்ல மாப்பிள்ளையே பார்க்கலாம், புரோக்கர்ட்ட சொல்லி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு நல்லபடியாக கொடுக்கலாம்.
அப்போ இந்த வக்கீல் சொத்து விஷயத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலான்றீங்களா? ஆமா சாந்தி. சரிங்க, நீங்க சொல்றது சரிதான். அந்த வேலையை பார்த்தலாம். சரி வாங்க போலாம். வாங்க சுந்தர், நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்க ரோகிணி. நீ எப்படி இருக்க? இல்லை சுந்தர், எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஆமாம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஓ, அவளை பார்க்க வந்திருக்கீங்களா? அவளையா? யார சொல்ற? அதான் சுந்தர், உங்க கூட மாடலிங் அது இதுன்னு சுத்துவாளே அவளை பார்க்க வந்தீங்களா? ஓ, உங்க அக்கா ஐஸ்வர்யா பத்தி பேசுறியா? அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டு இருப்பா, இப்ப என்ன அவ இவன் சொல்லிட்டு இருக்கிறா? இல்ல சுந்தர், அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, தெரியாம பேசிட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சதுனால எல்லாமே பிரிச்சுட்டேன். எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்றேன். என்ன தெரிஞ்சது உனக்கு? ஐயோ சுந்தர், உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? அந்த ஐஸ்வர்யா இருக்கல்ல, அவ எங்க அம்மாக்கு பிறந்த பிள்ளையே கிடையாது. அவளை குப்பை தொட்டிலிருந்து தூக்கிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, நீங்களும் அவளை கழட்டி விட்டுருங்க. ஏன்னா அவளை நாங்க எங்க வீட்டுல இருந்து துரத்தி அனுப்பிச்சிடுவோம். அவகிட்ட சொத்து பணம் காசு எதுவுமே இருக்காது. அதனால கூடிய சீக்கிரமே அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற வழியை பாருங்க. அடச்சி நாய, நன்றி கெட்ட நாய, உனக்கெல்லாம் கொஞ்ச நாள் நன்றி உணவுன்னு ஒண்ணு இருக்கா? இத்தனை வருஷமும் உங்க அக்கா தங்கச்சின்னு உன் மேல எவ்வளவு பாசத்தோட உன்னை வளர்த்தான். இன்னைக்கு அனாதன்னு தெரிஞ்சது உன்னையும் தூக்கி எறிய. இனிமே இப்பதான் நீ அவளை நான் உனக்கு இருக்கிறக்கா, நான் உனக்கு எப்பவுமே கூட இருப்பேன்னு சொல்லி ஆறுதலா இருக்கணும். ஆனா அவ அனாதன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி எறிகிற பாத்தியா? நன்றி கெட்ட நாய, உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? அவ மட்டும் கஷ்டப்படல, நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டேன். அவதான் உன் அக்கா. சரி, கஷ்டப்பட்டா தங்கச்சிக்காக, எதுக்காக நான் கஷ்டப்பட்டேன்? என்னோட உயிருக்கு உயிரான காதலி நல்லா இருக்கணும், அவ விருப்பப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு உண்மையும் சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு நான் இருந்தேன். நீ என்னன்னா கொஞ்சம் கூட அவன் மேல ஒரு நன்றி உணர்வு இல்லாம அவளை இவளைங்கிற வீட்டை விட்டு போன்னு சொல்றியாமா? ஏன் அந்த ஒருத்தவனை விட்டுட்டு ஓடி போனானே, அவன் கூட சுத்திட்டு இருக்கிறதுக்காக எதுவும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றியா? உங்க அக்கா நல்லா தானே சொன்னான். அன்னைக்கு விட்டுட்டு போவனே யாரு உன்னை காப்பாத்தினா? உனக்காக நானும் ஹாஸ்பிட்டல் கையெழுத்து போட்டேன். இது எல்லாமே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அப்ப கூட நான் உண்மையை சொல்லல, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஆனா நீ நன்றி கிட்ட நாய், அவளை போய் அவளை இவளைங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா உங்க அக்காவுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நடந்துக்க. அவ இல்லன்னா உன் லைஃப் நேரம் இப்படி இருந்திருக்க. வாய மூடி சொல்லிட்டேன், உனக்கு அதை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அரைஞ்சு பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். என்ன நீ ஏன் சொல்லி யாரையும் மறைச்சிட்டு இருக்க நீ? உனக்குத்தான் நன்றி இல்லாம இருந்தா நானும் அப்படி இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, இப்பவும் உங்க அக்கா என்ன நம்பி வந்தா இப்பவே கூட்டிட்டு போவேன். ஆனா உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட தான் உங்க அக்கா கூட்டிட்டு போகிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கிறேன். இதோட சொல்லிட்டேன். ஏன் அந்த எவனோடய சேர்ந்து சுத்தி கர்ப்பமானிய மறுபடியும் அதே மாதிரி அவனோட சேர்ந்து சுத்தி ஆகணுமா? அதுக்கு ஏதாவது கையெழுத்து போடுறதுக்கு நானும் வரணுமா? சொல்லு, அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அறிவு கட்ட நாய, படிக்கிற வயசுல நீ செஞ்ச காரியமா இது? இதோட உன்னுடைய எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு இனிமே நல்லவள நடந்துப்பாரு. நீ அவளுக்கு எதுவுமே செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனா கெட்டது செய்யாத. இனிமே அவளை பத்தி ஏதாவது சொன்னு கேள்விப்பட்டேன், என்ன நடக்குன்னு வாய் மூடு. ஏய், ஏன் குடும்ப பிரச்சனையை தலையிட நீ யாரா? ஏய், போற வெளிய. உனக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கையெழுத்து போட்டு கொடுத்து உன்னை காப்பாத்தி விட்டேன்ல, அதுக்கு நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. நான் யாரு என்னங்கறத நான் காட்டுறேன் உனக்கு. ஏய், நான் யாரு என்னன்றது இப்ப காட்டுறேன். ஏய் ஐஸ்வர்யா, வாடி வெளிய. ஐஸ்வர்யா, அனாத நாயே,
வாடிங்க. ஏடி உன்னோட நாய் யாரு அவன்? உன்னால கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன கேவலமா பேசுறா? இங்க பார், கடைசியா சொல்றேன், ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. நானே போயிடுறேன். எனக்காக இந்த வீட்டை விட்டு நீ போக வேணாம். இனிமே அப்பா அம்மா தங்கச்சி தொங்கச்சின்னு வந்த மரியாதை கேட்டுரும். போடி வெளியே. அப்பாடா, சொனி ஒளிஞ்சிச்சு. என்ன ஏன் படிச்சதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துற? எனக்கு போறதுக்கு வேற விதி இல்ல. அதான் கோவிலே இருந்துடலான்னு நான் வந்துட்டேன். எனக்கு தெரியாது, நீ தானே என்ன படிச்ச. நான் கூட தான் இருப்பேன். நீ தான் என்ன பார்த்துக்கணும். செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம